தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார் தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதி அந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என் உயிர் துணையை நாடி கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததன் அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனையெல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பாள் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிலியும் பலபாவும் பாடி பாடி தராதளமானிடற்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் 166வது வகுப்பு உடல் பொய்யுறவு தலைப்பில் 55வது பாடல். நில்லா பொருளை நினையாதே நின்னை உள்ளோர் சொல்லா பொருள் திரளை சொல்லாதே கல்லாத சிந்தை குழைந்து சுகம் சேர குருவருளால் வந்த வழி நல்ல வழி நில்லா பொருளை நினையாதே நின்னை உள்ளோர் சொல்லா பொருள் திரளை சொல்லாதே கல்லாத சிந்தை குழைந்து சுகம் சேர குருவருளால் வந்த வழி நல்ல வழி. இந்த தலைப்பில் ஒரு பாடல் விடுபட்டுள்ளது. நிறைவு சமயத்தில் அந்த பாடலை பார்க்கலாம். இந்த வரிசையில் இதில் 53வது பாடலில் மறுபடியும் ஒரு சில கருத்துக்களை சொல்லணும்னு நினச்சேன். நல்லா தான் பார்த்துருக்குறோம். இதில் என்னென்னா, நீயற்ற அந்நிலையே நிஷ்டை அதில் நீ இல்லையோ வாயற்றவனே மயங்காதே போயற்று இருந்தாலும் நீ போகாய் என்றும் உள்ளாய் சும்மா வருந்தாதே இன்பம் உண்டு வா. நீ என்றது இங்கு மனதை என்று பார்த்தோம். நீன்னு சொல்கிறது மனதையே தாயுமானவர் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அதுக்கு சொல்கிறார், ஏ மனமே அப்படி சொல்கிறார். யாரே ஒரு தேர்ட் பர்சனுக்கு அட்ரஸ் பண்ணுறா போல ஏ மனமே நீ என்று இங்கு மனத்தை சொல்கிறார். நீ அற்றது என்பது மனம் ஒடுங்கிய நிலைமை. ரொம்ப முக்கியம். நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து வேதாந்தம் படிக்கிறவங்களும் மனமற்ற நிலையை சொன்னால் மனம் இறந்த நிலையெல்லாம் சொல்கிறாங்க. மனம் இறந்த பிறகு அங்கே என்ன இருக்கும்? நிறைய ஒரு பெரிய விசாரம் இது. நாம் முந்திலாம் நிறைய அதை பார்த்துருக்கணும். மனம் என்றும் இருக்கும். இந்த சரீரம் செல்லுகின்ற வரை பிராரப்தம் உள்ளவரை ஞானத்தினால் மோட்சம் ஞான நிஷ்டை வந்தாலும் மனம் இருக்கும். அந்த மனதை நாம்
மனமிரத்தல் என்பது ஒடுங்கிய நிலை அல்லது அறியாமை நீங்கிய மனது, அறியாமையோடு இருந்த மனது. ஆமாம், அதான் இங்கே சொல்கிறேன். நீ அற்ற என்பது மனம் ஒடுங்கிய நிலைமை. நிஷ்டையிலே மனம் ஒடுங்கி செயலற்று இருக்கின்றது அன்றி அது இல்லாமல் ஒழியவில்லை. ரொம்ப அழகான வார்த்தை இது. நிஷ்டையில் மனம் ஒடுங்கி இருக்கு. எப்படி என்றால், ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் என்னாச்சு, எங்கே போச்சு? அமைதி பெற்று ஒடுங்கி இருக்கு, அவ்வளோதான். இல்லாமல் போலையே. விழித்த உடனே என்ன, தூங்குறதுக்கு முன்னே எதை அதிகம் நினச்சி உடனே அந்த எண்ணத்தோடவே எழுந்திருக்கும். ஆக மனம் இல்லாமல் செல்லவில்லை, அது ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலை. அதுதான் இங்கே நீயற்ற அந்நிலையிலே நிஷ்டை. அதில் நீ இல்லையோ, அந்த நிஷ்டையில் நீ இருக்கிறியே, நீ இல்லாமல் போயிட்டியா கேட்குறார். வாயற்றவனே, மனம் வாக்கு காயத்தினால் விவகாரங்கள் அற்று இருத்தல், பேசாதிருத்தல், மௌனமாக இருத்தல், அதுதான் வாயற்று இருத்தல் சொல்லி சொல்கிறார். வாயற்றவனே மயங்காது. நம்ம சொல்லுவோம், ரொம்ப என்ன சொன்னாங்க, நான் ரொம்ப வாய் பாருங்க, வாய் மட்டும் இருக்கு சொல்கிற போல், வாயற்றவனு பேசாது மயங்காது. போயற்று இருந்தாலும் நீ என்றும் இருக்கின்றாய், நீ இல்லாமல் போகின்றவன் கிடையாது. நீ என்றும் இருக்கின்றவன், நீ இல்லாமல் போகின்றவன் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்றும் உள்ளவனே. அதுதான் சொல்கிறார். நீ போகாய், போக மாட்டே, என்றும் உள்ளாய், சும்மா வருந்தாது. ரொம்ப சும்மா பேசி வருத்தெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்காது. இன்பம் நல்லா இருக்கு, வா போகலாம், இன்பந்தான் இருக்குது, வா போகலான்னு சொல்லி சும்மா இயல்பாக சகஜமாக தன்னுடைய நண்பன் இடத்துல பேசுகிற போல் மனசுக்கு சொல்கிற ஒரு உபதேசம் இது. அதை அன்றைக்கி நம்ம பார்த்தோம், இருந்தாலும் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சா அந்த பாட்டுக்கு இப்போ நம்ம சொல்லிட்டோம். பார்த்துக்கோம். இங்கு நில்லா பொருளை நினையாது. அது நித்தியம் இல்லாத பொருளை நினைச்சு அதிகமாக நீ வருந்தாது. நித்தியமில்லாத பொருளை அதிகமாக நினச்சி வருந்தாதே சொல்கிற. இருக்குது எல்லாம், இந்த உடலே நித்தியம் இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த உடலால் வந்த எல்லாம் என்ன, உண்மையில் நித்தியம் இல்லாதது. ஆனால் இப்போ இருக்குது, நான் அதை ஹேண்டில் பண்ணுறேன், எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை முறையாக பயன்படுத்துகின்றேன், இந்த ஆட்டிடியூட் இருக்கட்டும்னு சொல்கிறார். அதுக்காக எல்லாருமே வேதாந்தம் படிக்கிற எல்லா சாமியார் இதை தாம்பா சொல்லுவீங்க, அப்படி ஒரு எண்ணம் இருக்குது எல்லாருக்கும். என்ன சொல்கிறாரு, அந்த வரையறையை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறார். எல்லாம் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன இருக்கோ அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவரவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை உணர்ந்து நீ அதை ஹேண்டில் பண்ணி, ஹேண்டில் வித் கேர்ன்றா போல ஜாகிரதையாக உபயோகப்படுத்திக்கோ. அது உண்மையில் என்ன, நித்தியம் அல்லாதது. அதுதான் சொல்கிறார். நில்லா பொருளை நினையாதே. உலகத்தில் இருக்க நிலையில்லாத பொருள்களை நினைக்காதே, அதிகமாக நினச்சி வருத்தப்படாது. இருக்குதா, ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணு, ஆனாலும் மனசுக்குள்ளே இது உண்மையில் நிலை இல்லாதது அப்படின்ட்டு மட்டும் மனசில் இருக்கட்டும். அது இருந்தால் என்ன ஆகுன்னா, அதன் மேல் நமக்கு வரக்கூடிய அந்த ஆக்கிரகம் இருக்குது பாருங்க, அந்த பற்று, அதனால் வருகின்ற துயரம் பின்னாளில் கஷ்டப்படுவே, அது குறைவாக இருக்கும். எல்லாமே, அது பொருளாகட்டும், உறவாகட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. எதுவுமே எட்டர்னல் இம்மார்டெல்லாம் கிடையாது. எல்லாம் என்ன, மாற்றத்துக்கு உட்பட்டது தான். ஆமாம், இதை புரிஞ்சுக்கோ, எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது. அதான் சொல்கிறார். நில்லா பொருளை நினையாது. உலகத்து நிலையில்லாத பொருள்கள் அதிகமாக நினச்சி வருத்தப்படாது. நின்னை உள்ளோர், நின்னை உள்ளோர் சொல்லி சொன்னால் உன் போன்ற சத்குணம் உள்ளவர்கள் சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்ட பெரியவர்கள் சொல்லா பொருள் திரளை சொல்லாது. அவர்கள் சொல்லாத விஷயங்களை நீயும் சொல்லாது. அவர்களால் நல்லது என்று சொன்னதை மட்டும் ஏற்றுக்கொள், மற்றதையெல்லாம் விட்டு விடு சொல்கிறார். அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்காது. நம்ம வீட்டில் சில நேரம் சொல்லணும், சொன்னதே சொன்னேன், சும்மா எங்க திருப்பி திருப்பி சொல்கிறீங்க, போதும் சொன்னது விடுங்க அப்படி சொல்கிறது போல. சொல்லா பொருள் திரள் என்றால் சொல்லத்தகாத சொற்கள், வீண் சொற்கள், அதை மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காது. அதுதான் சொல்கிறார். நின்னை உள்ளோர் சொல்லி சொன்னால் உன் போன்ற சத்குணம் என்று பொருளாம். சத்குணம் சொல்லிச்சா நல்ல குணம். பேர் வைக்கிறாங்க பாருங்க, சத்குணன் அப்படி சொல்லி வைக்கிறாங்க. சர்க்குணன் தான் சத்குணன், நல்ல குணங்களை உடையவன் சொல்லி அர்த்தம். நல்ல பண்புகளுடைய இருப்பிடமாக இருப்பவர் சொல்லி அர்த்தம். ஆக அப்படிப்பட்டவர்கள் சொல்லாத விஷயங்களை நீயும் சொல்லாது. கல்லாத சிந்தை குடைந்து,
கல்லாத சொல்லி சொன்னால் படிக்கவே தெரியாது அப்படி அர்த்தம் சொல்லலை. ஞான நூல்களை கல்லாத அப்படி சொல்லி அர்த்தம். அறிவை தரும் நூல்களை கல்லாத. இங்கே அறிவை தரும் நூல்னு என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானத்தை தெரிந்து கொள்ளாத, அதுதான் அர்த்தம். எல்லா படிப்பும் படிப்பு தான். சாகா கல்வி சொல்லிச்சுன்னா என்னன்னா, நான் உண்மையில் இரவாதவன் என்ற அறிவை பெறுவது தான் சாகாத கல்வி. மற்ற கல்வியெல்லாம் நம்ம இறந்தால் நம்மோட போயிடும். இப்போ பாருங்கள், பொருள் இருக்கும், சில நேரம் இல்லாமல் போயிடும். ஆரோக்கியம் சில நேரம் இருக்கும், இல்லாமல் போயிடும். நம்ம சுற்றி இருப்பவர்கள் சில நேரம் இருப்பாங்க, இல்லாத போயிடுவாங்க. இல்லாத போகணும் நம்ம பிரார்த்தனை பண்ணல. இதெல்லாம் உலகத்தினுடைய நியதி, அவருடைய பிராரப்தின் அடிப்படையில் அமைந்தது. ஆனால் ஒன்று மட்டும் போகாது, என்ன தெரியுங்களா? நாம் கற்ற கல்வி மட்டும் நம்மை விட்டு என்றுமே போகாது. ஆனாலும் இந்த உடல் சென்று விட்டால் அதுவும் அதோட என்ன ஆயிடுது? போய்விடும். ஆனால் இங்கே சாகா கல்வினா கல்வி சாகாதது அப்படி இல்லை. நான் என்றும் உள்ளவன் இரவாதவன் என்ற அறிவை தருகின்ற கல்விக்கு பேர் சாகா கல்வி. ஆமாம், எழுமையும் ஏமா புடைத்து சொல்கிறாங்க பாருங்க. ஒருமையில் தான் கற்ற கல்வி சொல்கிறார் பாருங்க. அது என்ன கல்வி சொன்னால், பொதுவாகவே பிறவிதோறும் நம்முடைய கற்ற அறிவு பெற்ற பக்குவம் தொடர்ந்து வருகின்றது என்று ஒரு அர்த்தம் இருக்குது, அதுக்கு பிரமாணம் இருக்குது. இருந்தாலும் நான் இரவாதவன், அதுதான் சாகா கல்வி. இங்கே கல்லாத சொல்லிச்சோம், ஞான நூல்களை கல்லாத, அதுதான் இங்கே அர்த்தம். ஞான நூல்னா என்ன? இங்கே ஞானம் என்பது எல்லாவற்றுக்குமே தமிழ் அறிவு, சம்ஸ்கிருதத்தில் ஞானம் சொல்லி பேர். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அறிவு இருக்குங்க ஆனால் ஞானம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஞானம் என்றால் அறிவு என்று தமிழில் அர்த்தம். நாம் என்ன பண்ணிட்டோம், அந்த வார்த்தைக்கு ஒரு கலரேஷன் கொடுத்துருக்கோம். ஞானம் சொல்லி சொன்னால் ஆன்மீக கல்வி அப்படி ஒரு அர்த்தத்தில், அல்ல ஆத்ம ஞானம் அந்த அர்த்தம் கொடுத்து வச்சுருக்கோம். ஒரு வகையில் சரிதான். இருந்தாலும் ஞானம் என்பது அறிவு என்பதும் ஒரே அர்த்தத்தை குறிக்கின்ற இருமொழி சொற்கள், அது அவ்வளோதான். ஆகிய கல்லாத சொல்லி சொன்ன ஞான நூல்களை கல்லாத, உறுதி தருகின்ற லட்சியத்தை கல்லாத, அல்லது ஆத்ம ஞானத்தை பற்றிய அறிவை பெறாத சொல்லி அர்த்தம். அதான் இங்கே சொல்கிறார். கல்லாத சிந்தை, அந்த அறிவு குழைந்து, அந்த அறிவில்லாத மனம் இலகி. குழைந்து என்றால் இலகி. என்ன பண்ணுமா? இன்பம் கைகூட அந்த மனமானது குழைந்து இலகி. ஏனென்றால் இந்த உலக பொருள்களில் அது ரொம்ப கிடைக்கலையே சொல்லி குழைந்த இருக்குது. சில விஷயத்தில் கடினமாகவும் இருக்குது, பாறையை போல இருக்குது. அப்படிப்பட்ட மனம் குழைந்து இலகி இன்பம் கைகூட. எந்த இன்பம்? நான் ஆத்மா என்கின்ற அந்த இன்பம் கைகூட குருவின் துணையோடு நீ வந்த வழி நல்ல வழி. எந்த குருவை நீ கைப்பிடித்து கொண்டு சாஸ்திர ஞானத்தை பெற்றாயோ அப்படி வந்த மார்க்கம் வழி சத்சங்கம் நல்ல வழின்னு சொல்கிறார். அதுதான் இங்கே அர்த்தம். ரொம்ப அழகான வார்த்தை இங்கே. ஏனென்றால் இந்த ஆத்ம ஞானத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய குருவிடத்தில் நீ கைப்பிடித்து கொண்டு வேத மாதாவுடைய கருணையோடு தன் குழந்தை எப்படி அம்மா கைப்பிடித்து அழைத்து செல்வாளோ அதுபோல இந்த சாஸ்திர ஞானமானது குருவின் துணையோடு நீ பெற்றிருந்தால் அதுவே உலகத்தில் உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல வழி, நல்ல மார்க்கம். அதுதான் சன்மார்க்கம், சத்மார்க்கம். அழகான பாடல் இது. நீ வந்த வழி நல்ல வழி. நில்லா பொருளை நினையாதே, நின்னை உள்ளோ சொல்லா பொருள் திரளை சொல்லாதே, கல்லாத சிந்தை குழைந்து சுகம் சேர குருவருளால் வந்த வழி நல்ல வழி. உனக்கு சுகம் சேரணும், சுகமாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் குருவருளால் வந்த வழி நல்ல வழி. ஓர் உரையால் வாய்க்கும் உண்மை சொல்கிறார். ஒரு மொழியே மலை இலக்கு, மற்ற மொழியெல்லாம் கோடின்றி வட்டாடல் கொள்வதற்கும் கண்டா சொல்கிறார். குருமொழியே மலை இலக்கு. ஒரு மொழியே மலம் ஒழிக்கும், ஒழிக்கும் மனம் ஒழிந்த குருமொழியே மலை இலக்கு, மற்ற மொழியெல்லாம் கோடின்றி வட்டாடல் கொள்வதற்கும் கண்டாய். இங்கு தருமொழி உனக்கு எங்கே இல்லை, இதை தவிர வேற ஒரு மொழி தரது ஒன்றும் இல்லை என்றார். நீ என்றுமுள்ள ஆனந்த ஆத்மான் தத்துவமசி சொல்லி கொடுத்த பிற்பாடு வேற சொல்கிறதுக்கு என்ன இருக்குப்பா? சொல்ல வேண்டிய கடைசி வார்த்தை அதுதானே. நாம் சொல்லுவோம், யாராவது வயதானவங்க எதனா போகிற காலத்தில் எதுவும் சொல்கிறோம், ஒன்றுமே சொல்லாத போயிட்டாரு சொல்லி சொல்லுவோம். அங்கே ஒன்றுமே சொல்லாத போயிட்டாருன்ற அர்த்தம் என்னென்னா கடைசியில் எங்கன்னா தெரிஞ்சே தெரியாத வச்சிருக்கிறத சொல்லாத போயிட்டாருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இங்கே குரு நமக்கு அதிகபட்சமாக கடைசியாக நமக்கு சொல்லி கொடுக்கறது நீதான் அந்த என்றும் உள்ள ஆனந்த ஆத்மா என்ற அந்த உபதேசம். என்ன? தத்துவமசி.
நான் அதுவா இருக்க, நீ அதுவா இருக்கிறாய் என்று நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மொழி, அதுதான் இங்கே ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறார். நான் அதுவா இருக்க நீ செய்சித்திரம் மிக நன்று காண். ஆகவே நீ சொன்னதுமோ ஒரு சொல்லே, அந்த சொல்லால் விளைந்த சுகத்தை என் சொல்வேன். அவன் சொல்லாத வார்த்தையை சொன்னாண்டி தோழி, அப்படிலாம் சொல்லி கொடுத்த அந்த வார்த்தை இருக்கு. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை இல்லை. அப்படி நீ தெரிந்து கொண்ட அந்த வழியே என்ன, குருவருளால் வந்த வழி நல்ல வழி என்று சொல்லி இந்த பாடல் நிறைவு செய்கின்றார். அடுத்த 56வது பாடல். வழி இது என்றும் அல்லா வழி இது என்றும் சொல்லில் பழி பழியாம் நல்ல அருளால் பார்த்து ஓர் மொழி உனக்கே என்று இருக்க சொன்ன அன்றே எங்கும் பெருவெளியாம் பார்த்த இடம் எல்லாம் நீ பார். வழி இது என்றும் அல்லா வழி இது என்றும் சொல்லில் பழி பழியாம் நல்லருளால் பார்த்து ஓர் மொழி உனக்கே என்றிருக்க சொன்ன அன்றே எங்கும் பெருவெளியாம் ஏற்றிருக்க சொன்ன அன்றே எங்கும் பெருவெளியாம் பார்த்த இடமெல்லாம் நீ பார். நல்ல வழி இது, தீய வழி இது என்று கூறுதல் கூட ஒரு வகையில் பிழையாகன்னு சொல்றார். ஒரு கோணத்தில் சொல்றார். இது நல்ல வழி இது தீய வழி என்று சொன்னாலும் சிறப்பான வழி என்று ஒன்று உண்டு. ரெண்டு வழி இருக்கு. இது நல்ல மார்க்கம், இது சரியில்லாத மார்க்கம். அப்படி இருந்தாலும் கூட இதை கடந்து ஒரு சிறப்பான ஒரு வழி இருக்கான். அது நல்ல அருளால் திருவருள் துணை கொண்டு ஆராய்ந்து சிறந்த வழி. ஆனால் அதை நீ தான் என்ன பண்ணணும், ஆராய்ந்து தெரிந்து கொள்ளணும்னு சொல்கிறார். இதுதான் சரியான வழி, இது சரியில்லாத வழி என்று தெரிந்து அதற்கு அப்பாற்பட்ட ஒரு சிறந்த வழி ஒன்று இருக்குது. இந்த கோயிலெலாம் போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, சிறப்பு தரிசனமா? சிறப்பு தரிசனம் என்ன அர்த்தம்னா அது அதர்ம தரிசனம்னு அர்த்தம். ஆமாம், அதர்ம தரிசனம்னு அர்த்தம். எல்லாம் நின்றுட்டு இருப்பேன். அவங்கள விட நாம் என்ன பெரிய பக்தர்களா? அதிலே எவ்வளோ பேர் அப்படி பக்தியில் உருகுறவங்களாம் இருப்பாங்க. அது சிறப்பு தரிசனம், தர்ம கட்டணம், விஐபி தரிசனம்லாம் என்ன தெரியுங்களா? அதர்ம தரிசனம்னு அர்த்தம். உண்மை அதுதான். ஒரு விஷயம் சொன்னால் அதை தப்பாக எடுக்க மாட்டேங்க. நான் மதுரைக்கு வந்து 15-20 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னே தேனியில் வந்து சாமிஜி கூட ஒரு 3 முறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருங்க, அவ்வளோதான். சித்திரை திருவிழா ஒரே ஒரு தடவை ஒரு டாக்டருக்காக கூட போனேன், அவ்வளோதான். அந்த கூட்டம் அதெல்லாம் போய் நம்ம தரிசனம் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த சூழ்நிலை இல்லை. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. பொதுவாக சொல்லுவாங்க க்ஷேத்திர பாவின்னுவாங்க. பெரிய விசேஷமாக க்ஷேத்திரத்தில் வச்சுப்பாங்க, போய் சாமியை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியே இருக்கலாம், அது தெரியல நமக்கு. ஆனால் அங்கே போனால் அந்த சூழ்நிலையே ஒரு மாதிரி இருக்குது. நமக்கு அது ஒரு மாதிரி. சுந்தரேஸ்வரர் சன்னிதினால தேமேன்னு அவர் இருப்பார், போய் பார்த்து வந்துடலாம். அம்மாவை பார்க்கவே முடியாது. அப்படி தான் இருக்குது. சரி, ஒரு தடவை பார்த்துட்டோம் இல்லையா? 2-3 தடவை போனேன் சுவாமிஜி கூட, அவ்வளோதான். ஓங்காரன் சுவாமி கூட. அதுதான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, சிறப்பு வழி, சிறப்பு தரிசனம். அப்படின்னா அதர்ம தரிசனம் பேர் அதுக்கு. ஆமாம். ஆக நல்ல அருளால் திருவருள் துணை கொண்டு ஆராய்ந்து சிறந்த வழி எது என்று நீ அறிஞ்சிக்கோ. ஒரு மொழி என்பது உபதேச மொழி, குரு சொன்ன மொழி. இப்போ சொன்ன பாருங்க, ஒரு மொழியே மலை இலக்கு, அது குருமொழி. அந்த ஒரு மொழியே மலம் ஒழிக்கும் என மொழிந்த குருமொழியே மலை இலக்கு, மற்றைய மொழியெல்லாம் கோடின்றி வட்டாடல் கொள்வதற்கும் கண்டாய். அதாவது வரைபட இல்லாத சொக்கட்டை ஆடினா எப்படி இருக்குமோ அது போல் அந்த மொழிகள் சொல்கிறார். ஒரு மொழின்னு சொல்லி சொன்னால் என்ன மொழி அது? தத்துவமசி என்ற மகா வாக்கிய உபதேசம்தான். அல்லனா என்னன்னா சும்மா இரு. எப்படி சொல்லற
சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. நீ சும்மா இரு. நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தால் பெரியவங்க என்ன சொல்லுவோம், சும்மா இரு. அது போல சொல்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரர். ஆரம்ப காலத்தில் மைசூர் சமஸ்தானத்தில் வேலை பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட குருவும் அங்கே இருந்தார். இவர் கொஞ்சம் அதிகமாக பேசிகிட்டு இருந்திருப்பார் போல இருக்கு. நீ சும்மா இருக்க மாட்டேன், சும்மா பேசிக்கிட்டே இருக்க, பேசாத சும்மாருன்றார். அன்றிலிருந்து பேசுகிறது அதிகமாக பேச நிறுத்திட்டாராம் வேலையில் இருந்தால் கூட. அதுக்கப்புறம் புறப்பட்டாருன்றதுலாம் வேறு. ஆமாம், அதுபோல் சொல்கிறது சில நேரத்தில் சில வார்த்தைகளை நமக்கு அழகாக வழிகாட்டிடும். அப்படிப்பட்ட ஒரு மொழியே பட்டினத்தாருக்கு ஒரு மொழி கிடைச்சது. என்ன? காதற்ற ஊசியும் வாராது காணும் கதை வழி. வெங்கட்ட ரமணர் என்று சொல்லப்படுகின்ற ரமணருக்கு செத்து தொலை அந்த ஒரு வார்த்தை தான் வெங்கட்ட ரமணன் ரமண மகரிஷியாக மாற்றுச்சு. செத்து தொலைன்னா எது செத்து போகிறது, எது எது, அவ்வளோதான். இந்த உடலா உயிரா. அதுபோல் ஒரு மொழியே, அது எதுனா ஒரு மொழி இருக்கலாம். தத்துவமசின்றது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி பாதை மாற்றி அழகாக சத்திய பாதையிலே வழி நடத்துகின்ற சொல் எதுவோ அந்த சொல்லு தான் ஒரு மொழி. ஆக ஒரு மொழி என்பது உபதேச மொழி. குரு சொன்ன ஒரு சொல், ஆசான் அருள் பெற்ற அன்றே. அப்படி அந்த ஆசானுடைய குருநாதனுடைய அருள் பெற்ற அன்றே தற்போதம் சென்று நான் தனியானவன், இண்டிவிஜுவல், நான் ஒரு தனித்த ஜீவன் என்கின்ற தன்மை சென்று, தற்போதும் சொல்லி சொன்னால் நான் ஜீவன் என்ற தன்மை சென்று நற்போதம். நற்போதம்னா என்ன அர்த்தம்? இங்கே நான் பிரம்மன் என்கின்ற அந்த அறிவு வந்து, போதம் என்றால் அறிவு சொல்லி அர்த்தம். போதம் என்பதை விளக்கவும் அவித்தை பொய்யுறலாம் தீதிலா விளக்கு எடுத்து இருள் தேடும் சிக்காது ஆதலால் அறிவாய் நின்ற இடத்து அறியாமை ஏதுமில்லை என்று எம்பிரான் சுருதியை இயம்பும். இது தாய்மன்னர் பாடல் தான். அறிவு சொல்லி அர்த்தம். நான் இண்டிவிஜுவல் என்ற அந்த எண்ணம் சென்று நான் தான் டோட்டல், மொத்தம், பூர்ணம். அந்த அறிவு நானே அந்த பிரம்மம் என்ற அந்த அறிவு தோன்றி எங்கும் அகண்டாகாரம். பெருவெளி என்பது அகண்டாகாரம். கண்டம் என்றால் பிளவுபட்டது, டிவிஷன். அகண்டம் என்றால் பிளவுபடாதது, டிவிஷன்லெஸ். இப்போ ஆகாசம் பிளவுபட்டதா பிளவுபடாது? நாம் பிளவுபடுத்தி இந்த ஹால் ஆக்கியிருக்கிறோம். 20க்கு 20, 60க்கு 60 அப்படி சொல்லி பிளவுபடுத்தி பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஆகாசம் எப்படிப்பட்டது என்றால் பிளவுபடாதது, பெருவெளி. பெருவெளியாய் ஐம்பூத பிறப்பிடமாய் பேசாத பெரிய மோனம் வருமிடமாய் மனமாதி கெட்டாத பேரின்பமயமாய் சொல்லுவார். ஞான குருவருளால் காட்டிடவும் அன்பரை கோத்தர விழுங்கி கொண்டு தெரிவரிதாய் கலந்து நின்றது எந்த பொருள் அந்த பொருளினையாம் இறைஞ்சி நிற்பான். பொருள் வணக்கத்தில் வரும் அந்த பாடல். பெருவெளி சொல்லி சொன்னால் பிளவுபடுத்த முடியாது, பிளவுபடாத எங்குமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதுதான் இங்கே சொல்கிறார். பெருவெளியாம், எங்கும் பெருவெளியாம், பார்த்த இடமெல்லாம் நீ பார், எங்கும் அதுவே தான் இருக்கின்றது என்பதை பார்க்கும் இடமெங்க அந்த அறிவோடே நீ பார்த்து உன்னை நீ நிறைவுபடுத்திக்கொள், பூரணமாக்கிக்கொள். நீ தனித்தவன் இல்லை, இண்டிவிஜுவல் இல்லை, நீ இந்த பெருவெளியினுடைய பூர்ணத்துடைய அங்கம் கூட இல்லை, நீ தான் பூரணம். என்றுணர்ந்தேன் பூரணமேன்னுவார். பூரண மாலையில் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார். பூரணானந்த வாழ்வை தாய்மடரும் சொல்லுவார். நீதான் அனைத்துமாய் இருக்கின்றாய், அனைத்துமாய் நின்றாயே. நானும் அதுதான். நானுன்னா என்ன சொல்கிறவர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாமே அவர் அதுதான். ஜீவர்கள் எல்லோருமே முழுமையானவர், பூர்ணமானவர்கள் தான், டோட்டல் தான். நாம் இந்த ஒரு உடலுக்குள் வரையறுக்கப்பட்டு இருக்கிறதுனால நான் இந்த ஒரு உடலுக்குள் இருக்கின்ற ஏதோ சின்ன அல்பமான ஜீவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் அது சரிதான். ஆனால் உண்மை என்னவென்றால் நான் அனைத்துமாக இருக்கக்கூடிய பூரண ஆனந்த ஆத்மஸ்வரூபம். இந்த அறிவு நமக்கு வரணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். வழி ஈதென்றும் அல்லான்னா வேற நினச்சிட்டு போகிறோங்க. அல்லாத வழி சொல்லி அர்த்தம். ஈது என்றும் சொல்லில் பழிபழியாம் நல்லருளால் பார்த்து ஓர்னா நன்கு ஆராய்ந்து பார்ன்றார்.
ஓர்தல் சொல்லி சொன்னால் ஆராய்தல் சொல்லி அர்த்தம். ஆமாம், ஓர்ந்து உணர்ந்து, ஓர்தல் சொல்லி சொன்னால் ஓர் என்பது ஆராய்தல், ஓர்ந்து. தன்னர் நல்லருளால் பார்த்து, ஓர் நல்ல இறைவனுடைய அந்த உண்மை விஷயத்தை குருநாதர் வழிகாட்டிய முறையிலே அந்த அருளால் நன்கு சிந்தனை செய். ஆமாம், ஆராய்ந்து பார். அந்த மொழி உனக்கு ஏற்றிருக்க, அந்த மொழியை நீ ஏற்குமாறு அன்று சொன்ன உபதேசத்தால் நீ என்ன உண்மையை கண்டாயோ அதுவே பெருவெளியா. பெருவெளி சொல்லி சொன்னால் அந்த பிரம்மம் சொல்லி அர்த்தம். எங்கும் உள்ள அந்த இறை தத்துவம் பூர்ணமாக எங்கும் நிறைந்த அந்த பொருள் சொல்லி, அதுதான் பெருவெளி சொல்கிறார். பெருவெளியாய் ஐம்பூத பிறப்பிடம், நல்ல வார்த்தை அது. பெருவெளி சொன்னால் அந்த பிரம்மம், அதிலிருந்து தான் என்னென்ன இந்த ஐம்பூதத்தினுடைய சேர்க்கையினால் இந்த பிரபஞ்சம் உருவானது. ஐம்பூத பிறப்பிடமாய் பேசாத பெரிய மோனம் சொல்கிறார், வரும் இடமா. பொருள் வணக்கம் கூட உபனிஷத் பகவத்கீதையில் இறைவனுடைய தத்துவத்தை விளக்க வந்த அற்புதமான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கு. முதல் பாடலை நித்தியமாய் நிர்மலமாய் நிறைவாய் நீங்கா சுத்தவுமாய் தூரம் சமீபவுமாய் துறை நிறை சுடராய் எங்கும் எல்லாம் வைத்திருந்த தாரகமாய் மனமாதி கெட்டாத பேரின்பமயமாய் ஞான குருவருளால் காட்டிடவும் அன்பரை கோத்தார விழுங்கு கொண்டு தெரிவரிதாய் கலந்து நின்றது எந்த பொருள் அந்த பொருளினையாம் இறைஞ்சி நிற்பாம். ரொம்ப அழகாக சொல்லிடுறார் அந்த பாட்டு. ஒரு பாட்டு ஒன்றுமே அப்படி தான் இருக்குது. உபநிஷத்தை படித்தா போல் தான் இருக்குது தாய்மலர் பாடலையும் படித்தோம்னா. ஆக ஆசான் அருள் பெற்ற அன்றே தற்போதம் நான் தனியானவன் ஜீவன் என்கின்ற அந்த தற்போதம் சென்று நற்போதமாகிய பிரம்ம ஞானம் தோன்றி எங்கும் அகண்டாகாரம், எங்கும் அந்த பிரம்மமயமே என்ற நிலை உனக்கு தோன்றும். அதையே எங்கும் பெருவெளியா, அதுதான் எங்கும் உள்ள ஆனந்த பிரம்மமாம் என்று நீ அறிந்து கொள். பார்த்த இடமெல்லாம் நீ அதை பார். அதான் சொல்கிறார், எங்கும் பெருவெளியாம் பார்த்த இடமெல்லாம் நீ பார். எங்கெல்லாம் பார்க்கின்றாயோ, பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. எங்கே பார்த்தாலும் எங்கெங்கே பார்த்தாலும் அங்கங்கே அவ்வுயிர்க்காய் அங்கங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே சொல்கிறார். பார்த்த விடமெங்கும் கோர்த்த நிலை குலையாதுன்னு சொல்கிறார். எங்கே பார்த்தாலும் அதில் ஒரு குறையும் இல்லாமல் நீ தான் இருந்து கொண்டிருக்கிறாய், அப்படி பாருன்னு சொல்கிறார். அதான் பார்த்த இடமெல்லாம் நீ பார் என்று சொல்லுகின்றார். நல்ல வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துகின்றார், தமிழ் வார்த்தைகள் தான். அந்த பெருவெளியை, அந்த பரம்பொருளை நீ எங்குமே அதுதான் இருக்கின்றது என்று பார். ஞானியர் பலரும் கண்ட அந்த இடத்தையே நீயும் பார்ப்பாயாக. அந்த அறிவையே நீ என்ன பண்ணணும், பார்த்துக்கொள், தெரிந்து கொள். அடுத்து 57வது பாடல். பார் அனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது அரிது நேரே மனத்துறவும் அப்படியே மானா இவற்றில் உனக்கு இசைந்தவாறு ஒன்றே ஓர். பார் அனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது அரிது நேரே மனத்துறவும் அப்படியே மானா இவற்றில் உனக்கு இசைந்தவாறு ஒன்றே ஓர். அகத்துறவு புறத்துறவு இவற்றில் ஏதோ ஒன்றை நீ மேற்கொள்னு சொல்லி இந்த பாடலில் உள்ளர்த்தமாக சொல்லுகின்றார். மேலோட்டமாக பார்த்தா நமக்கு தெரியல, உள்ளர்த்தம் என்ன, ஏதோ ஒரு துறவை எடுத்துக்கும். ஆமாம், அந்த கரணம் அடங்க துறப்பது மற்ற எந்த துறவினும் நன்றிருந்தாய் பராபரமே சொல்கிறார். மனதில் உனக்கு அந்த துறவு வரட்டும், மனதில் அந்த துறவு வரதான் புறத்துறவு எல்லாம். புறத்துறவு நான் துறவி என்கின்ற அந்த எண்ணத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி கொள்வதற்காக அமைந்தது, நம்மை பக்குவப்படுத்துவதற்கு, பண்படுத்துவதற்கு, நம்மை செம்மை செய்து கொள்வதற்கு ஏற்றுக்கொண்ட ஒரு அடையாளம்தான். அது லிங்க சந்நியாசம்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் அடையாளம் தான். ஆனால் அதற்கு மேல் உள்ளே உன் மனதிலே அந்த துறவு எண்ணம் வந்து விட வேண்டும். அதனால் அந்த கரணம் அடங்க துறப்பது.
நீர்க்குழ்பிழி போன்ற உடற்கு இச்சை வைய சுத்தர்களே நல்ல துறவோர் பராபரமே சொல்கிறார். இந்த உடல் மேலே இச்சை வையாதது தான் நல்ல துறவு அப்படியும் ஒரு இடத்துல சொல்கிறார். ஆக துறவு என்பது அகத்துறவு இருக்குது, புறத்துறவு இருக்குது. புறத்துறவு என்பது அடையாளமாக நாம் ஏற்றுக்கொள்கின்ற லிங்க சந்நியாசம். சந்நியாச யோகத்தில் பகவான் 5வது அத்தியாயத்தை நிறைய சொல்கிறார், நம்ம பார்த்துருக்கிறோம். அது புறத்துறவு. ஆனால் அகத்துறவு என்பது மனதில் பழுத்து வருகின்ற ஒரு பண்பட்ட மனநிலை. வாக்கு பழுத்து மனம் பழுத்தோர் நோக்கும் திருக்கூத்தை நோக்கு நாள் என்னால் சொல்கிறார். அந்த துறவு மனநிலை மனசுக்கு வந்துடும், மனதில் தான் வரணும்னு சொல்கிறார். அந்த மனதில் அந்த எண்ணத்தை வரவழைப்பதற்காகத்தான் புறத்துறவு. அதிலும் தாய்மன சுவாமிகள் பட்டினத்து சுவாமிகளை பற்றி புகழ்ந்து சொல்கிறார். தாய்மானவரே முதலமைச்சர் நிலையில் இருந்து அனைத்தையும் துறந்து சென்ற ஒரு மகான். அவர் சொல்கிறார் பட்டினத்தார், இவரே துறவி. அவர் பட்டினத்தார் பற்றி பெருசாக சொல்கிறார். பொதுவாக நமக்கு எல்லாரும் பட்டினத்தார் என்பது உலகறிந்த ஒரு அற்புதமான இந்த தமிழ் சமுதாயம், தமிழ் மண் அல்லது நம்முடைய சனாதன தர்மத்தில் எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களில் முக்கியமான இடத்தை பெற்றவர் பட்டினத்தார். பெரிய வைர வியாபாரி, ராஜாவுக்கே கேட்டால் கடன் கொடுக்குற அளவுக்கு பெரிய ரிசர்வ் பேங்கை விட அதிகமான பணம் உடையவர், அவ்வளோ பெரிய வசதியானவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு க்ஷணம்தான் உள்ளே கனன்று கொண்டு இருந்தது. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கிடைச்ச உடனே என்ன பண்ணார்னா ஒரே வார்த்தை தான். கதை தெரியும் இல்லையா? பட்டினத்தார் பெரிய வியாபாரி, கடல் கடந்து சென்றுலாம் பொருளை ஈட்டி வந்தவர். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி சொல்லியிருக்கிறாங்க. இந்த திரவியன்ற பேர் நாம் வச்சுக்கிறதுல வேற யாரோ வச்சுக்கிறாங்க. இப்போ அது வேற ஒரு விஷயம். சரி பரவாயில்ல. திரவியம் சொல்லி தான் செல்வம் சொல்லி அர்த்தம், பெரும் செல்வம். அப்படிப்பட்டவர் தன்னோட மகனுக்கு வயது ஒரு பருவம் வந்த உடனே அவனும் வேலைக்கு பிஸ்னஸ்லாம் பண்ணணும், நாம் போகிறதுக்கு பதிலாக அவனை அனுப்பி வைப்போன்னு அனுப்பி வைக்கிறார். அதுதான் நம்முடைய பரம்பரை. அர்த்தம் அப்பா பண்ணுவார். பிறகு அந்த குழந்தைகளுக்கு அந்த வியாபாரத்தான் சொல்லி கொடுத்து நீ பாருப்பான்னுவார். அப்பா பார்த்து பார்த்து அவனுக்கு போய் எங்கே எம்பிஏலாம் போய் படித்தான், ட்ரைனிங் ஸ்கூலில் எங்கே இருந்தது, அப்பா பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோதான். நம்ம நாட்டுடைய கலைகள் எல்லாமே, தொழில்முறை எல்லாமே பானை செய்கிறவங்க அந்த தாத்தாவை அப்பாவை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணோம், அதுக்கு அந்த வந்துடும். அது டிஎன்ஏல இருக்குது. எல்லாமே அப்படி தான் இருந்தது. எல்லா தொழிலும் அப்படி தான். விவசாயி மகன் விவசாயி இல்லையா? அதை வச்சு வேறதை கேட்டுறாதுங்க. அரசியல்வாதி மகன் அரசியல்வாதியான்னு சொல்லி கேட்டுறாதுங்க. அது வேறு. தகுதி இருந்தால் சரி, இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஆக அப்படி இருந்தவர் பையனை அனுப்பி வச்சார். எல்லாரோட போயிட்டு பையன் வர நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தார். வந்த அன்றைக்கி இவருக்கு ஏதோ ஒரு வேலை வெளியில் இருந்தது, அதுக்காக போயிட்டார். பையன் எல்லாம் கொண்டு வந்தார். நிறைய கொண்டு வந்து வீட்டில் கொண்டு மூட்டை மூட்டையாக கட்டி போட்டிருக்கு ஒரு வீட்டு மூலையில். இவர் வந்தார். வந்துட்டு ஏதோ கை கல்லாம் அலம்பிட்டு கொஞ்சம் சாப்பிட போனவர், எங்கே பையன் வந்துட்டானே எங்கன்னு சொல்லி கேட்டார். பையன் வந்தாச்சு, இருந்தாலும் அவனை ஒரு பெட்டியில் என்ன கொடுத்தா, ஒரு பெட்டியை கொடுத்துருக்கான், சின்ன பெட்டியை கொடுத்தான்னு மனைவி என்ன பண்ணாங்க, எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆசையாக திறந்து பார்க்குறார். அது சின்ன ஒரு ஓலை நெருக்கில் எழுதியிருந்ததான், காதற்ற ஊசியம் வாராது காணும் கடை வழிக்கு. நம்ம சொல்லுவோம் என்ன காணும் அப்படிலாம் சொல்லி பேசுங்க பாருங்க. அது போல் வாராது காணும் கடை வழிக்கு. அதை பார்த்த உடனே அப்புறம் என்ன கொண்டு வந்தார் போய் பார்த்தா எல்லாம் சாண வெரைட்டிங்க இருந்துதான். இதை கொண்டு வரதுக்காக அவன் அனுப்பியிருந்தான்ற மனசில் வேறு ஒரு எண்ணம் இருந்தது. இவ்வளோ பெரிய வியாபாரியாக இருக்க என் மகன் வெரைட்டியை கொண்டு வரதுக்கு இத்தனை மாதம் கடல் கடந்து போனான். அதையெல்லாம் எடுத்து தூக்கி உடச்சி பார்த்தா அது உள்ளே எல்லாம் வைரமும் வைடூரியங்களும் அவ்வளோ செல்வங்கள் இருந்துதான். இவர் சேர்த்து வச்சு இருக்கிறது அதை விட அதிகம். பார்த்த உடனே மனசில் வந்த ஒரு மனநிலை தான். உடனே என்ன பண்ணார்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய அக்கௌண்டன்ட் இருந்தார், சேந்தன், அவரை கூப்பிட்டு எல்லாத்தையும் சூறையிடுன்னுட்டு போயிட்டார். என்னது சூறையிடு? நாம் சொல்லுவோமா? சொல்கிறது தான் மனசு வரணும். வரணும்னு நான் சொல்லலை, வந்தது அவருக்கு. அதே ஊரில் அப்படி வாழ்ந்துற அதே ஊரிலே கொஞ்ச நாள் இருந்தார் தன்னுடைய தாயினுடைய கடமைக்காக. அம்மா வந்து காலில் விழாத குறை அழறாங்க. மனைவி சொல்கிறாங்க, இல்லை மனதில் வந்து அந்த பக்குவம், அதுதான் பெரிய அற்புதம். அதுவும் அந்த குழந்தைய அவர் வந்து தவம் இருந்து பெற்றெடுத்தார் அந்த குழந்தைய. அதனால தான் அம்மா இறந்த பொழுது அற்புதமாக பாடுறார். அந்த ஆன்மீக இலக்கியத்திலேயே அற்புதமான ஒரு வரிகளை கொண்ட கருத்துக்களை கொண்ட ஒரு இலக்கியம் சொல்லி சொன்னார். பட்டினத்தார் தன்னுடைய தாயினுடைய
இறுதி சடங்கில் பாடின அந்த பாடல் வரிகளை படித்து பாருங்க. முந்தி தவம் இருந்து 300 நாள் சொல்லும் வந்து அந்தி பகலாய் அருகிருந்து என் மார் மேலும் தோல் மேலும் என்னை போட்டு இப்படி வளர்த்த என் தாயின்னு சொல்கிறார். ஆமாம், ரொம்ப அழகான வரிகள்லாம் இருக்கக்கூடியது. ஆமாம், எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அப்படிப்பட்ட பட்டினத்தாரை தாயுமானவர் இங்கு போற்றுகின்றார். ஒரு துறவியை இன்னொரு துறவி போற்றுகின்றார். அது பெரிய விஷயம் இல்லையா? வசிஷ்டர் வாயில் பிரம்ம ரிஷின்னாங்களே, அது போல தானே. அதான் சொல்றார், பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போ. இந்த பட்டினத்தார்ன்ற பேர் எதனால வருந்தா, பூம்புகார் பட்டணத்தை வச்சுத்தவர். இப்போ பூம்புகார்லாம் கடல் கொண்டுடுச்சு, நமக்கு தெரியும் இல்லையா? பூம்புகார்னு இன்னொரு ஞாபகம் வரணும். பூம்புகாருக்கும் மதுரைக்கும் சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம் சொல்லுங்க? கண்ணகியினால் ஏற்பட்ட சம்பந்தம். ஆமாம், அங்கே வசித்தவர் கோவலனும் கண்ணகியும். இங்கேயும் அதே போல் கண்ணகி வந்து நியாயம் கேட்குறான். நியாயம் கேட்கும்போது ரொம்ப அழகாக சொல்கிறான். அந்த பட்டினத்தை பெரும்பதி புகார் என் பதியே, அங்கு ஏதா சிறப்பு நிமையுரைப்ப மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி நின்னகர் புகுந்து எண்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே. அழகா சிலப்பதிகாரத்தை இளங்கோடிகள் சொல்கிறான். நீ யாருமான்னு கேட்டார், அவ்வளோதான். தேராமன்னா செப்போதுடையன் எல்லரு சிறப்பு இமையொரு வேப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியம். ரொம்ப அழகாக சொல்கிறார். வந்து கேட்குறா, ஆராய்ந்து அறியாத அரசனே அப்படின்னுடுறா. இன்றைக்கி நம்ம ஒரு கவுன்சிலர் போய் கேட்க முடியுமா? ராஜாவை கேட்குறா. ராஜா நினச்ச ஆள் பவர்ஃபுல் அவர் தான். ஆராய்ந்து அறியாத மன்னனேன்னு அரச சபையில் கேட்குறா, தான் கையில் அந்த சிலம்பை வச்சுக்கிட்டு. மாமனார் பேர் சொல்கிறான், மாசாத்து வாணிகன், அவனுடைய மகன் கோவலன், அவனுடைய மனைவி நான், இந்த பேரெல்லாம் சொல்லிடுறான். அழகா பாருங்க. ஆராய்ந்து அறியாமல் வந்த அவ கதையெல்லாம் அதை சொல்லிட்டான். வந்தோம், உன்னுடைய ஊரில் வந்து ஏதோ பழைச்சி அண்டி பழைக்கலான்னு சொல்லி என்னோட சிலம்பு ஒன்று விற்றுட்டு வர்றதுக்காக வந்த பொழுது உன்னால் ஆராய்ந்து அறியாமல் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி நான் கண்ணகி என்பது என் பெயரேன்றான். அது பார்த்த உடனே அப்புறம் நடந்தெல்லாம் தெரியும். இதில் மாணிக்க பரல் இருக்குது, தூக்கி வீசி எறிஞ்சு அதில் மாணிக்க பரல்லாம் தெரிஞ்சது. அப்போ ராஜா சொல்கிறான், யானோ அரசன் யானே கல்வன், விழுந்து இறந்து போகிறான். அவர் மதுரை எரிச்சாடுறதுலாம் கதை. இன்றைக்கி அந்த கண்ணகி கோயில் பிரச்சனையாக இருக்குது. கேரளாவுக்கு நமக்கும் என்ன கதி பாருங்க. ஒரு ஊருக்குள்ளேயே ஒரு தேசத்துக்குள்ளேயே இருந்துட்டு இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை பாருங்கள். அதெல்லாம் பெரிய விஷயமும் நமக்கு தெரியல. நமக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பூம்புகார் அதுக்கும் மதுரைக்கும் சம்பந்தம் இருக்குது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துடும். இன்றைக்கி இருக்க பூம்புகார் வந்து இல்லை கடல் கொண்டு போச்சு, அது வேறு விஷயம். அங்கே சும்மா ஒரு மியூசியம் வச்சுருக்கோம் நம்ம. ஆக அப்படி பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் ஆறும் துறக்கை அரிது அரிது. அவரை போல துறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது அரிது. 2 தடவை சொல்கிறார். ரேரஸ்ட்ன்னு சொல்கிறார், ரொம்ப ரேர்ன்னு சொல்கிறார். துறவு சொன்னால் விட்ட பிறகு ஐயோ விட்டுட்டுமேன்ற எண்ணம் கூட வரக்கூடாது. அதுதான் துறவு. விட்ட பிற்பாடு விட்டுட்டுமேன்னா அப்போ இன்னும் விடலைன்னு சொல்லி அர்த்தம். அந்த எண்ணம் கூட 2வது வரல அவருக்கு. அதுதான் அரிதான். அப்படிப்பட்ட துறவு அரிது அரிது. பாரனைத்துன்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த மாயா பிரபஞ்சம் அனைத்து நிலை இல்லாத நித்தியம் ஒன்றில்லாத இந்த உலகம் அனைத்தும் பொய் நிலை இல்லாதது என்று பட்டினத்தார் பூம்புகார் பட்டினத்தில் வாழ்ந்தவர். ஆக ஒரு பட்டினத்தார் என்றார். இந்த அந்த காலத்திலலாம் கிராமங்களுக்கு போனால் மெட்ராஸ்லேருந்து போகிறவங்க நகர்ப்புறத்தை போகிறவங்களுக்கு கிராமத்துக்காரங்க ஒரு பேர் வச்சுருவாங்க. பட்டினத்தான் வந்திருக்கான். அது சும்மா சாதாரண வார்த்தை. கிராமத்தில் அழகான வார்த்தைலாம் சொல்லிவிடுவாங்க சிம்பிளாக. அது போல் இவர் பட்டினத்தார். பூம்புகார் என்ற பட்டினத்தை வச்சுருந்தனால ஒரு பட்டினத்தார். ஆமாம், பெரும்பதி புகார். ஆமாம். ஆக இந்த 2ம் செய்தவர் என்ன, அவருடைய வாழ்க்கையில் அகத்துறவும் இருந்தது, புறத்துறவும் இருந்தது. அதுக்காக முறையாக சன்னியாசம் வாங்கிட்டார் அப்படிலாம் தெரியல. ஏதோ அந்த துறவு மனநிலை. உடனே வீட்டில் இருந்து புறப்பட்டார். எதுவுமே இல்லாமல் தனியாளாக ஒரு கௌப்பீனதாரியை எடுப்பு ஒரு துண்டாட புறப்பட்டுட்டார். அவ்வளோதான். என்ன சாஸ்திரம் சொல்கிறது, கௌப்பீனவந்தாக கழு பாக்யவந்தாக. அவன் தான் பெரிய பாக்யவான்னு சொல்கிறார். அகத்துறவையும் செய்தார், புறத்துறையும் செய்தவர். அதெல்லாம் எப்படி தெரியும்? அவர் பாடல்களில் நமக்கு தெரிகின்ற விஷயங்கள். ஆமாம், ஏதோ ஒரு வேகத்தில் வந்த துறவு இல்லை. உள்ள கனன்று கொண்டிருந்த அந்த துறவு மனநிலைக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு இன்சிடெண்ட், ஒரு சூழ்நிலை, ஒரு சொல் தேவைப்பட்டது. சொன்ன உடனே அந்த சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா அவரை
உள்ளே இருந்ததை மலரச் செய்து விட்டது. அதுதான் எல்லா மகான்கள் வாழ்க்கையிலும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். சதாசிவ பிரம்மேந்திரன் முதல் கொண்டு ரமண மகரிஷி முதல் கொண்டு எல்லார் வாழ்க்கையிலும். ஜட்ஜு சுவாமிகள் அப்படி சொல்லி ஒரு பெரிய ஒரு ஜட்ஜாக இருந்தார் திருவனந்தபுரம் சமஸ்தானத்தில். அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு ஏதோ ராஜாவை ஏதோ கொஞ்சம் இப்படி எழுதணும்னு சொல்லி சொன்னதுக்கு இல்லை சொல்லி தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு அந்த பேனாவை தூக்கி போட்டு புறப்பட்டவர் தான். ஆமாம், ஜட்ஜு சுவாமிகள் அவதூதராக வந்து இருந்துக்கிட்டு அப்படிலாம் பெரிய பெரிய ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை தான். ஐயோ இவ்வளோலாம் போயிட்டு அதெல்லாம் நினைக்கல. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே அவர் மனதில் கண்ணன்று கொண்டிருந்த அந்த ஆன்மீக தாகம் ஒரு சூழ்நிலை தேவைப்படுறது. அது எப்போ என்னன்றதான் நமக்கு தெரியாது. அவர்களே ஏன் அப்படி இருந்தது சொல்லி சொன்னால் யோக பிரஷ்டர்கள் தான். அதுக்கு கீதையில் தான் நமக்கு பிரமாணம். யோக பிரஷ்ட கதி சொல்கிறார் பாருங்க பகவான். ஆக அப்படிலாம் தெரியாமல் எடுத்துக்கொண்ட துறவு இல்லை, ஏதோ அவசரத்தில் எடுத்த துறவும் இல்லை. இந்த வாழ்க்கை முறையில் பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வாழ்க்கை முறையில் இறக்கும் பொழுது அந்த வாழ்க்கை முறையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உடம்பு முடியாத வேறு காரணத்துக்காக ஒரு சன்னியாசம் எடுத்துக்குவாங்க. அதுக்கு பேர் ஆபத் சன்னியாசம்னு சொல்லுவாங்க. அப்படியும் இருக்குது சம்பிரதாயத்தில், அது கூட அனுமதி இருக்குது. அந்த நேரத்தில் தானே எடுத்துக்கொள்வது இல்லை யார் மூலம் மந்திரபூர்வமாக சொல்லி சன்னியாசி எடுத்து அதுக்கு ஆபத் சன்னியாசம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சன்னியாசி தேவை இருக்குது. இன்னொருத்தர் இல்லைன்னா அவரே கூட எடுத்துக்கலாம். தெரிஞ்சதுன்னா பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி பகவானுடைய திருவடிகளில் வஸ்திரத்தை வச்சு எடுத்து கட்டிக்கிட்டு போயிட்டுருக்கு. அதெல்லாம் இருந்துருக்கு. இங்கே பட்டினத்தாருக்கும் அந்த மனநிலையில் வந்த அற்புதமான ஒரு மாற்றம், பக்குவம், பண்பு. ஆகவே நேரே மனத்துறவும் அப்படியே. மனத்துறவு கூட அந்த க்ஷணத்தில் வந்தது போல ஒரு விடுபட்ட மனநிலை தான். அது தெரிஞ்சுக்கோ. மானா இவற்றில், இப்படி தெரிந்த இவற்றில் உனக்கு இசைந்தவாறே ஒன்று. இப்போ தெரியுது அகத்துறவு புறத்துறவு பற்றிலாம் உனக்கு நல்லா தெரியுது. பட்டினத்தாரும் தெரியுது, துறவு என்பது நிலையும் தெரிகின்றது. ஆகவே நீ ஏதோ ஒரு துறவை எடுத்துக்கோன்றார். அப்படி தான் சொல்கிறார். அப்படி சொல்கிறதா தான் இங்கே இருக்குது. அதுக்காக எல்லோரும் சன்னியாசியாக போங்கன்னு சொல்லலை, சன்னியாசம் போயிடுங்கன்னு சொல்லலை. இந்த வாழ்க்கைக்கு வந்தால் இப்படியும் இருக்குது பார்த்துக்கோ. பட்டினத்தார உதாரணமாக சொல்கிறார். அதுக்காக காத்திருக்காது. கூறாமல் சன்னியாசம் கொள்ளுன்னா ஔவையார். சற்றேழு ஏறு மாற போனா சன்னியாசம் கேட்டுட்டு எடுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு குருவிடத்தில் சென்று பக்குவப்பட்டு பண்பட்டு அவர் நம்ம பாடங்களை சொல்லி கொடுத்து ஒரு முறையான சன்னியாசம் இருக்குது. விவிதிஷா சன்னியாசம்னு ஒன்று இருக்குது. வித்வத் சன்னியாசம். விவிதிஷா சன்னியாசம் என்பது எல்லோருக்குமானதில்லை. யார் அதுக்கு தகுதியானவங்களும் குருவிடத்தில் சென்று கேட்குறாங்களோ அவர் பார்த்து கொடுக்குறது. அது உடனே கொடுத்துட மாட்டார், பொறிக்கடலை கொடுக்குறா போல். அது 10-12 வருஷம் ஆகணும். ஆனால் வித்வத் சன்னியாசம் என்று பகவான் ஒரு இடத்துல சொல்கிறார். வித்வத் சன்னியாசம்னா நான் என்றும் உள்ள ஆத்மா என்ற அறிவில் ஏற்படுகின்ற துறவு, அது வித்வத் சன்னியாசம். வித்வத் சன்னியாசி எல்லாருக்கும் வாய்க்கலாம். விவிதிஷா சன்னியாசி யாரோ சிலருக்கு தான் பிராரப்தத்தில் இருந்தால் நடக்கும், கிடைக்கும். அதுக்காக இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், சன்னியாசம் வாங்கிட்டதுனாலே மோட்சம், சன்னியாசம் வாங்கினா ஞானி, அப்படியும் இல்லை. ஒரு வகையில் சன்னியாசத்துக்கும் மோட்சத்துக்கும் சம்பந்தமும் இல்லை. சன்னியாசத்தை வாங்கிட்டு மோட்சம் அடையாது இருக்கலாம். சன்னியாசம் வாங்காத ஞானத்தினால மோட்சம் அடைந்த கிரகஸ்தர்கள் இருக்கிறார்கள். அதில் யாருன்னா ஒன்று சொல்லுங்கன்னு பகவான்கிட்ட கேட்டால் பகவான் ஜனகாயதாயகான்னு சொல்லுவார், ஜனகரை சொல்லிடுவார். கைகேயோட அப்பா அஸ்வபதி கூட அப்படி தான். நம்ம நினைக்கிறோம் கைகேயின்னா ஒரு மாதிரி, ஆனாலும் கூட அவங்க அப்பா அஸ்வபதி, அவர் பெரிய ஒரு ராஜரிஷி தான். நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. வியாசருடைய மகன் சுகர் ஜனகர் இடத்துல தான் போய் பாடத்தை கேட்டணும். அப்பாவை அனுப்புகிறார், வியாசரை அனுப்புனாருன்னா அப்போது ஜனகர் எப்படி பட்டு வைப்பார்? ஜனகர் யார்? ராமருடைய அப்பா தானே, சீதையினுடைய அப்பா ஜனகன். அப்படிலாம் இருந்திருக்கு. சாட்டையில் பம்பர ஜாலம் போல் ஆட்டுவான் இறையன அறிந்து நெஞ்சமே தேட்டம் ஒன்றர அருட்செயல் நிற்றியேல் வீட்டறம் துறவரம் இரண்டும் மேன்மையே. தாய்மன்னர் வார்த்தை இது. துறவை பற்றி அவர் சொன்னாலும் கூட வீட்டறத்திலிருந்து வீட்டிற்குரிய தர்மங்களை முறையாக கடைபிடிக்கிறியா, சன்னியாசியாக இருந்து சன்னியாசத்துக்குரிய தர்மங்களை கடைபிடிக்கிறியா? அப்படி கடைபிடித்தால் இரண்டும் மேன்மையை உயர்வுடையதை சொல்லிடுறார்.
எதுவும் உயர்ந்தது தாழ்ந்ததெல்லாம் இல்லை. 2 வாழ்க்கை முறையும் நம்முடைய தர்மத்திலே நம்முடைய சாஸ்திரமான நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. லோகேஸ்மின் துவிதா நிஷ்டா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானம் கர்ம யோகேன யோகினாம். பகவான் சொல்லியிருக்கார், 2 விதமான வாழ்க்கை முறை சாஸ்திரத்து மூலமாக அர்ஜுனா என்னால் இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. பக்குவப்பட வேண்டியவர்கள் கர்ம யோகமும் பக்குவப்பட்டவர்கள் ஞான யோகம் என்கின்ற சன்னியாச வாழ்க்கை முறையும் என்னால் அருளப்பட்டுள்ளது. கீதையில் ஸ்லோகத்தை பகவான் சொல்லியிருக்கார். ஆகினால் நமக்கெல்லாம் எந்த விதமான குற்ற உணர்வு இதுவும் தேவையில்லை. எந்தெந்த வாழ்க்கையில் இருக்கிறோமோ அந்தந்த வாழ்க்கையை சிறப்பாக அந்த தர்மங்களை கடைபிடித்தல் தான் நமக்கு இடப்பட்டுள்ளது. அது முடியணும். சன்னியாசம் வாங்கிட்டு வேறு எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கிரகஸ்தனாக இருந்துட்டு சன்னியாசத்தை நினச்சி இயங்கக்கூடாது, அவசியம் இல்லை. எங்கெங்கே இருக்கு அந்தந்த வாழ்க்கை அந்தந்த தர்மத்தை சிறப்பாக செய்தால் அது வாழ்க்கை முறை தான் நமக்கு பக்குவத்தை கொடுக்கும். ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்குமே தவிர வாழ்க்கை முறையே மோட்சத்தை கொடுத்துறாது. ஞாபகம் வச்சுங்க. சன்னியாசி ஆகிட்டாயே மோட்சம் கிடைச்சிடுச்சு, கிரகஸ்தனாக இருந்தால் மோட்சம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கை முறையே மோட்சத்தை கொடுக்காது. ஞானத்தினால்தான் மோட்சம். அதுதான் நம்ம ஒழுங்காக சம்பிரதாயமாக குரு இடத்துல பாடம் கேட்டோன்னா தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஞானத்தால் தான் மோட்சம். எந்த ஞானத்தினால்? ஆத்ம ஞானத்தினால், பிரம்ம ஞானத்தினால். அது இருந்தால் எந்த வாழ்க்கையில் இருப்போரும் பெற முடியும் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி, பிரமாணம். தன்னை பக்குவப்படுத்திக்கலன்னா அதுக்காக கர்மயோக வாழ்க்கை முறை கிரகஸ்தனுக்கு இருக்குது. பக்குவப்பட்டவர்களும் போதும் நினச்சா ஞான வாழ்க்கைக்கு சன்னியாச வாழ்க்கை இருக்குது. ரெண்டுமே உயர்ந்தது தான். தாய்மன்னர் வார்த்தை. வீட்டறம் துறவரம் 2ம் மேன்மையே சொல்லிடுறார். தாய்மன்னர் ஒரு விசேஷம் என்னென்னா, சாஸ்திர கருத்துக்கள் முரண்படாமல் ஆங்காங்கே அழகாக விஷயங்களை அழகாக சொல்லி வச்சிருப்பார். மந்திர கருத்து போலே அதெல்லாம் அமைஞ்சிருக்கு. அதான் ரொம்ப அழகாக சொல்கிறார். பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிதரிது மனத்துறம் நேரே அவற்றால் மனத்துறம் அப்படியே மானா இவற்றால் உனக்கு இசைந்தவார் ஒன்றே ஓர். உனக்கு எது சரியோ உனக்கு எது முடியுமோ அதை நீ ஆராய்ந்து ஏற்றுக்கொள் சொல்கிறார். புறத்துறவா அகத்துறவா? ஏதோ அகத்துறவு இருந்தால் புறத்துறவு தேவையானா இல்லை தான். இல்லை வேணும்னா எடுத்துக்கோ, எடுத்துக்கலன்னா உனக்கு குறவும் இல்லை, அவ்வளோதான். ஆனாலும் பகவான் இந்த சன்னியாச விஷயத்தை பற்றி சொல்ல வந்த பொழுது அந்த வாழ்க்கை முறை வசந்தது தான் சன்னியாச வாழ்க்கை முறை. ஆனாலும் கூட அதுக்காக நீ இப்படிலாம் நினைக்க வேண்டாம் என்பதால் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி சொல்கிறார். ஆனால் கடைசியாக சொல்லிடுறார், உலகத்திற்கிட்ட 99.4% பேருக்கு இல்லறமே நல்லறன்னு ஏற்றார். முடிஞ்சு போச்சு. சித்வானு சுவாமி அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சன்னியாசிகள்லாம் கோட்டைக்கு வெளியிலேருந்து சண்டை போடுறவங்க போலையாம், பாதுகாப்பு இல்லாமல். கிரகஸ்தங்கள்லாம் கோட்டைக்குள்ளே இருந்து சண்டை போடுறா போலன்னு சொல்லிவிடுவார். ஏதோ ஒரு வாழ்க்கை முறை ப்ரொடெக்ஷன் இருக்கு, அழகாக சொல்லுவார். ஆக அகத்துறவு புறத்துறவு இவற்றில் ஏதோ ஒன்றை மேற்கொள் என்கின்றார். அடுத்து 58வது பாடல். ஓராமலே ஒரு கால் உண்ணாமல் உள் ஒளியை பாராமல் உள்ளபடி பார்த்திருந்தால் வாராதோ 10 திசையும் பறந்து எழுந்த ஆனந்த வெள்ளம் தத்தி கரை புரண்டுத்தான். ஓராமலே ஒரு கால் உண்ணாமல் உள் ஒளியை பாராமல் உள்ளபடி பார்த்திருந்தால் வாராதோ 10 திசையும் பறந்து எழுந்து ஆனந்த வெள்ளம் தத்தி கரை புரண்டுத்தான். ஓர்தல் அப்படி சொன்னால் ஆராய்ந்து பார்த்தல் சொல்லி அர்த்தம். ஆமாம், ஆராய்ந்து பார்த்தல். சும்மா இருந்தால் ஆனந்தம் தானே உண்டாகும். அதுதான் பாடலுடைய உள்கருத்து. சும்மா இருந்தால் ஆனந்தம் வரும். உனக்கு துக்கம் வேணும்னா விவகாரம் பண்ணுன்றார். விவகாரமே துக்கம் தானே. இந்த உடலில் வந்ததுனால துக்கம் இல்லை, உடம்பே துக்கம் நீடுறார். ஜென்மமே துக்கம்தான். ஆமாம், உடல் எடுத்ததே துக்கம்தான். உடலை எடுத்தவரில்
எந்த உடல் நல்லது என்று சிந்தை செய்ய வந்த திறம் செப்பாய் பராபரமே சொல்கிறேன். எந்த உடலை எடுத்த உடல் நல்லது என்று. யார் எடுத்திருந்தாலும் அவதாரம் எடுத்த புருஷர்களாக இருந்தால் அவதார புருஷர்களுக்கும் அந்த உடல் பிரச்சனை தானே, துயரம் தானே தந்தது. ஆகவே உடலால் துக்கம் இல்லை, உடலே துக்கம்னிட்டார். காரிட்டு ஆணவ கருவறையில் கண்ணற்ற அறிவிழா குழவையை போல் கட்டுண்டிருந்தமை வெளியில் விட்டு அல்லலாம் காப்பீட்டு. எனக்கு இன்சூரன்ஸ் என்னென்னா அல்லலே இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டார். காப்பீடு இப்போ சொல்கிறேன் பாருங்க, தாய்மலர் அப்பவே சொல்லிட்டார், 300 வருஷத்துக்கு முன்னே இன்சூரன்ஸை பற்றி சொல்லிட்டார். எனக்கு என்ன இன்சூரன்ஸ் பண்ணி அனுப்பினேன்னா அல்லலாம் காப்பீட்டு, துன்பமே எனக்கு காப்பீடாக எனக்கு அனுப்பி வச்சிட்டேன்னு சொல்கிறார். எங்கேருந்து வந்த நான்? காரிட்ட ஆணவ கருவறையில், இருள் சூழ்ந்த அம்மாவுடைய கர்ப்பத்தில் வயிற்றுல கருவறையில் நான் அப்படி இருந்தேன். கோயிலில் விட சுவாமியை கர்ப்ப அறை சொல்கிறேன் பாருங்கள், அது போல் நாமளும் கர்ப்ப அறையில் தான் வந்திருக்கோம். கருவறையில் கண்ணற்ற அறிவிழா குழவியை போல். எனக்கு அங்கே பார்வை மற்றது விவகாரம் எதுவும் தெரியல, ஆனால் அறிவும் இல்லைன்னு சொல்ல, அறிவற்ற கண்ணிலா குழவியை போல கட்டுண்டிருந்த எம்மை. இப்படி தான் இருந்தேன் அப்படியே அம்மா வயிற்றுல, பார்க்குறோம் இல்லையா. வெளியில் விட்டு, என்னை வெளியில் விட்டுட்டேன். ஒரு நாளுக்கு மேலே 300 நாளுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. முந்தி தவம் இருந்து 300 நாள் போக வந்து ஒரு குழந்தையுடைய வாசம் 300 நாள் தான் அழகாக கணக்கு போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. வெளியில் விட்டு அல்லலாம் காப்பிட்டு, எனக்கு என்ன பண்ணேன்னா அல்லலே துன்பத்தையே துயரத்தையே எனக்கு காப்பாக கொண்டிருக்கின்ற அதற்கு சேர்ந்த பெயரிட்டு, அந்த பிறந்த குழந்தைக்கு ஒரு பேர். அந்த காலத்தில் 5, 10 இருக்க, ஏதோ ஒரு பேர் வச்சாங்க. பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கல. இன்றைக்கி ஒரு குழந்தைய விற்றிட்டு 5, 6 பேர் யோசிக்கிறாங்க. யோசித்து கடைசியில் வாயில் நுழையாத ஒரு பேர் வச்சிடுறாங்க. வச்ச பேர் ஒன்று, கூப்பிடுற பேர் ஒன்று. அந்த குழந்தைங்களுக்கு பேருடைய அர்த்தம் என்னென்னா அப்படி இப்படி பார்க்குது. அம்மா அப்பாவை பார்த்தா அவங்களுக்கும் தெரியல, ஏதோ கம்ப்யூட்டரில் பார்த்து வச்சுட்டேங்க. அந்த காலத்தில் நம்ம தாத்தா இருப்பாங்க, நம்ம பெரியவங்க இருப்பாங்க, அத்தை இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, அவங்க ஒரு பேர் சொல்லுவாங்க. குடும்பத்தில் ஒரு பேர் இருக்கும், குடும்பத்தில் யாருன்னா பெரியவங்க இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கிறப்பல வாழ்ந்துருப்பாங்க, அவங்க பேர் வைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் போனால் அந்த பாண்டின்ற பேர் அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தங்கம், பாண்டி, இந்த பேர்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பேச்சியம்மா, காளியம்மா இல்லையா, அந்த பேர்லாம் இருக்காது வரும் காலத்தில். ஏதோ ஒரு பேர், சரி ஏதோ கூப்பிடணும், அவ்வளோதான். ஒரு பக்கம் தமிழ் தமிழ் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் வாயில் நுழைய பேர் வேறு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களே தான் வைக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? சரி, இங்கே எதுக்கு போனோன்னா எங்கேயோ ஓடிட்டோம். அல்லலாம் காப்பிட்டு அதற்கு சேர்ந்த பெயரிட்டு மெய்யென்று பேசும் பாழ் பொய்யுடல். இந்த உடலுக்கு என்ன பேர்? மெய். ஆனால் உண்மையில் இது மெய்யா? பொய்யெல்லாம் ஒன்றாய் பொறித்து வைத்த பொய்யுடலை மெய்யென்றால் மெய்யாய் விடுமா கேட்குறா. எல்லா பொய்யும் ஒன்றா பொறித்து வச்ச இந்த பொய்யுடல், இது பேர் என்ன தெரியுங்களா? மெய். இது பெரிய பொய். ஆனால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, காரண பேரை வச்சாங்க. அந்த உண்மையை, மெய்யை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருப்பதால் இந்த உடலுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால அந்த மெய்யை அறிவதற்கு காரணமாக இருக்குன்னா அந்த உடலுக்கும் என்ன? மெய். ஆகையினால் இந்த உடலுக்குள் இருக்கின்ற காலத்துக்குள் அந்த மெய்யை நீ அறிந்து கொள். அதுக்கு தான் இந்த உடலில் நாம் வந்திருக்கிறோம். அதுக்கு தான் இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கண்ணகல் நிலத்து நான் உள்ள பொழுது அவர்கள் ககன வட்டத்தில் நின்று காலூண்டு நின்று பொழி ஆனந்தமுகளை கலந்து வசமுறவே பண்ணியது நன்மை. இந்த உடல் இருக்கே எப்போ போகுமோ தெரியாது. இந்த உடலினுடைய அருமையை அழகாக சொல்கிறார். எண்ணறிய பிறவி தண்ணி சொல்கிறார். இன்றைக்கு இருந்தார் நாளைக்கு இருப்பது என்னவது இடம் இல்லையே சொல்கிறார். அநியாயமாக இந்த உடலை நான் என்று ஒரு அந்தகருக்கு ஆளாக்குவோ சொல்கிறார். நிறைய விஷயங்கள் தான் சொல்கிறார். நிறைய சொன்னோமா, சாமி நல்ல வார்த்தை சொல்லுங்க, ராத்திரி நேரம் போய் சாப்பிட்டு படுத்தா கொஞ்சம் தூக்கம் வரணும். நீங்கள் வேறு இதெல்லாம் சொல்லி ராத்திரி போய் படுத்தா இதெல்லாம் நினச்சி இன்னும் எதோ கவலை எல்லாருக்கும் தூக்கம் வரா, இது வேற நினச்சி கவலைப்படலவா, ஆனந்தமாக இதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. ஆக ஓர்தல் சொல்லி சொன்னால் ஆராய்ந்து பார்த்த, ஒரு கால் உண்ணாமல், உண்ணாமல் சொன்னால் ஒன்றையும் எண்ணாமல் சொல்லி அர்த்தம். உள் ஒளியை பாராமல், உள் ஒளி என்பது அந்தர்யாமியாக உள்ளே உறையும் இறைவன் ஆகிய ஒளி சொல்லி அர்த்தமா. இறைவன் என்கின்ற ஒளி. அந்தர்யாமினா யாரு? நம்முடைய உள்ளத்துக்குள் வசித்து கொண்டிருப்பவன். உள்ளத்தினுள்ளே ஒளித்தன்னை ஆட்டுகின்ற கள்ள கருணையான் காணும் தரமாமோ. தாய்மன்னர் வார்த்தை தான் அதெல்லாம் கூட.
எல்லார் உள்ளத்திலும் உரைகின்ற இறைவனுக்கு பெயர் என்ன தெரியுங்களா? அந்தர்யாமி. விராட்டு விஸ்வெல்லாம் சொல்கிறோம் பாருங்க, போல பிராக்ஞன் சொல்கிறோம் பாருங்க. அப்படி எல்லார் உள்ளத்திலும் வாழ்கின்ற அந்த இறைவனுக்கு அந்தர்யாமி. தத்துவ போதம் படித்தா நமக்கு தெரியும். அந்தர்யாமியாக உள்ளே இருப்பவன், எல்லார் உள்ளத்திலும் உறைந்திருப்பவன். அதை தான் இங்கே சொல்கிறார். உள்ளொளி சொன்ன அந்தர்யாமியாக உள்ளே அனைவருள்ளும் இருக்கக்கூடிய இறை தத்துவத்துக்கு பெயர். அதை உள்ளபடி பார்த்திருந்தால், அதை உள்ளதை உள்ளபடி இந்த உண்மையை உணர்ந்து நீ அறிந்து பார்த்திருந்தால், வாராதோ உனக்கு அந்த பேரின்பமான மோட்சம் வாராதோ அப்படின்னு என்ன அர்த்தம்? வரும்னு சொல்லி அர்த்தம். நம்ம போயிட்டு வரேன்னு சொல்கிறோமே, போகிறோம் வரேன்னு வேறு சொல்லிட்டு போகிறோம். அது ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்கிறோம். நான் மனசில் நினச்சேன் சில பேர் வராத இருந்தால் நல்லா இருக்கும், அது வேறு. நான் வாரேன் அப்படிலாம் சொல்கிறேன். இந்த ஊரில் நான் வாரேன், வாரியலான்னு சொல்கிறேன் பாருங்க. முத்து குளிக்க வாரியலா போலதான் அந்த காலத்து பாட்டு போல. வாராதோ சொல்லி சொன்னால் வரும் சொல்லி அர்த்தம். ஆமாம், வராமலா போகும் நூலறிவு கொண்டு ஆராயாமலும் ஓராமல், அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. மனதில் எண்ணம் மற்றும் மனதில் வேறு தேவையில்லாத எண்ணங்கள் இல்லாமல் நான் ஆத்மா என்ற அந்த எண்ணம் மட்டுமே இருக்கின்ற தியான முயற்சி செய்யாமலும். தியான முயற்சி, தியானத்தில் என்ன தேவையில்லாத எண்ண ஓட்டங்களிலிருந்து மனதை விலக்கி தேவையான எண்ண ஓட்டத்திலேயே இருக்க செய்கின்ற பயிற்சிக்கு முயற்சிக்கு பெயர்தான் தியானம். இது தியானத்துக்கு பதஞ்சலி சொல்கிற ஒரு லட்சணம். தேவையில்லாத எண்ண ஓட்டங்களிலிருந்து மனதை விலக்கி தேவையான எண்ண ஓட்டத்தில் மனதை இருக்க வைக்க செய்கின்ற பயிற்சிக்கு முயற்சிக்கு பெயர் தியானம். அந்த பயிற்சி முயற்சியில் வெற்றி பெற்று விட்டால் அப்பொழுது வருகின்ற ஒரு நிலைதான் சமாதி. அது தியானத்தில் ஸ்டில் மைண்டு வரணும்னு நினைக்கக்கூடாது. தியானத்தில் மனசு அங்கங்கே போயிட்டு தான் இருக்கும். அந்த மனது அந்த இடத்து அமைதி பெற்று அமர்ந்து விட்டால் அந்த நிலைக்கு தான் பெயர் சமாதி. இது அஷ்டாங்க யோகத்தில் 8ஆவதாக சொல்கிறது. ஆமாம், அப்போ தியானம் சொல்லி சொன்னார், ரொம்ப அழகாக சொல்கிறார். மனதில் நான் ஆத்மா என்ற எண்ணமாக மட்டும் இருத்தல். அது இன்னொன்று இருக்குது, ஒரே எண்ணத்தில் இருக்கிறதுனா அப்படி இல்லை, ஒரே எண்ணத்தை குறித்த தொடர் சிந்தனை. தியானம் சொன்ன தொடர் சிந்தனை நமக்கு எப்படி இருக்குன்னா விட்டு விட்டு போகுது விஷயங்கள். அப்படி இல்லாமல் நான் ஆத்மா சொல்லிச்சுன்னா ஆத்மாவை பற்றிய லட்சணங்களையே மனதில் ஓட விட்டு கொண்டு, அதுக்கு பேர் தான் தியானம். ஸ்டில் மைண்ட், ஒரே சிந்தனை என்பது ஜபத்தில் மனதை ஒருமிக்க இருக்க வைப்பது, ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறது, அது வேறு. ஆத்மாவை பற்றிய லட்சணங்கள் அது எத்தனை இருக்குது அத்தனையையும் மனதில் ஓட விட்டு கொண்டிருப்பது, அதுக்கு பேர் தான் தியானம். ஆக அது இப்படிப்பட்ட தியான முயற்சி செய்யாமலும் மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் அற்றும் இயல்பாய் இருந்தால், நீயா இருந்தால், உள்ளபடியெல்லாம் உள்ளபடி காணே. எதெல்லாம் எப்படி இருக்கோ அப்படியே பாரு. அது மேலே நீ உன்னுடைய எண்ணங்களை சூப்பர் இம்போஸ்லாம் பண்ணாது, உள்ளதை உள்ளபடி பாரு. நிறைய பேருக்கு அதுவே இருக்கிறது இல்லை. எது எப்படி இருக்கோ அப்படி பார்க்குற மனப்பயிற்சி நிறைய பேருக்கு இல்லை. அது மேலே நம்முடைய எண்ணங்களை சிந்தனையை ஏற்றி வைத்து தான் பார்க்கின்றோம். எந்த விஷயமாக இருந்தால் பாருங்கள், உலகத்தில் எல்லாம் இறைவனுடைய படைப்பு பொதுவாக இருக்குது. அது அப்படி இருக்குது என்பதற்கு காரணம் அந்த பொருள் அப்படி இருப்பதனால் நாம் அப்படி பார்க்கல. அது அப்படி பார்ப்பதற்கு காரணம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள். நாம் தான் அப்படி பார்க்குறோம். அது காரணம் நம் மனதில் ஏற்கனவே பதிந்துள்ள எண்ண வடிவத்தினால அதை கொண்டு நாம் பார்க்குறோம். எந்த கண்ணாடி போடுறோமோ அந்த கலர் போல. அப்படிலாம் இல்லாமல் உள்ளபடியெல்லாம் உள்ளபடி காணே. இந்த ஒரு வார்த்தையும் தாய்மன்னர் சொல்லி கொடுக்குறார். சாஸ்திரங்களும் சொல்கிறது, இருக்கிறபடி பாரு. நீயா ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி அது மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணி அப்படி இவ்வளோ பார்த்துக்கிட்டு இருக்காது. அப்படி பார்க்க முடியுமா? நான் பாருன்றார். உள்ளபடி உள்ளதை பார்க்கறது தான் என்னென்னா பிரம்மஞானம். பிரம்மஞானத்தில் பலன் அதுதான். நீயா ஏதோ கற்பனை பண்ணி அதை அப்படி இப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காது. இயல்பா இருந்தால், இயல்பான்னா நீ சகஜமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதுதாங்க, நீ இயல்பாக சகஜமாக உள்ளபடி இருந்தால் பேரின்ப வெள்ளமானது 10 திசைகளிலிருந்தும் பறந்தும். இந்த பேரின்ப வெள்ளம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்துடைய பிரயோஜனம் பல திசைகள் 10 திசைகளிலிருந்தும் பறந்தும் எழுந்தும் தத்தியும்
கரை புரண்டும் வாராமலா போகும். கேட்குறாரு பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? கட்டாயமாக வரும். சிவபோகமெனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதையோ இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தில் சொல்றார் பாருங்க. அப்படிப்பட்ட வெள்ளம் கரை புரண்டு வாராமலா போகும். அதான் 10 திசையும் பறந்து எழுந்து ஆனந்த வெள்ளம் தத்தி கரை புரண்டு தான். அந்த ஆனந்த வெள்ளத்துக்கு அட்ஜெக்ட் தான் போடுறார். 10 திசையும் பறந்து எழுந்து வந்த வெள்ளம் தத்தி கரை புரண்டு, கரையை மீறி ஓடிக்கொண்டு கரை புரண்டு ஓடுகின்றது வெள்ளம் சொல்ற பாருங்க. அப்படி வராமல் போகுமா என்று ரொம்ப அழகாக சொல்றார். அதுக்கு என்னன்னா, சும்மா இருந்தால் ஆனந்தம் தானே உண்டாகும். அவ்வளோதான் இங்கே சொல்றார். இது மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.